Hi friends, part 20 எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி பேசும். ஆர்டிக்கல் 368 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர். கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர், அதோடைய ப்ரொசீஜர் எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 368. Notwithstanding anything in this constitution, Parliament may in exercise of its constituent power amend by way of addition, variation or repeal any provisions of this constitution in accordance with the procedure. ஓகேவா, கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுல எனது ஃபுல் இதுவும் யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா பில்லை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாவிலையோ அல்லது ராஜ்யசபாலையோ ரெண்டில் ஏதாவது ஒரு ஹவுஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படும் ஒரு ஹவுஸில் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தட் ஹவுஸ். அந்த ஹவுஸில் டோட்டல் மெஜாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மெஜாரிட்டியை வச்சு பாஸ் பண்ணப்படும். அண்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் அப்மோஸ்டில் 2/3 வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த டோட்டல் இதில் இருக்கணும். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் 2/3 மெம்பர்ஸ் இருந்து ப்ரெசென்ட் பண்ணி ஓட் பண்ணணும். ஓட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கட்டாயம் பிரசிடெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அசெட் வந்து கொடுக்கணும். ஓகே, அசென்ட் கொடுக்கணும், அதாவது அப்ரூவல் கொடுக்கணும். இதை பற்றி பேசக்கூடிய கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 தான். ஓகேவா, என்னென்ன எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டு மேக் வந்து எனி சேஞ்ச் இன் ஆர்டிகல் 54 எதை பற்றி பேசும் அப்படின்னா பிரசிடென்டோடைய எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 54. ஆர்டிகல் 55 த மேனர் ஆஃப் வந்து எலெக்ஷன். ஓகே, பிரசிடென்டோட எலெக்ஷனில் எப்படி, அதாவது சிஸ்டம் ஆஃப் வந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுபடி பேலட் இந்த மெத்தட்லையும் நடக்கும். அந்த மேனரை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 55. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 73. ஆர்டிகல் 73 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா யூனியன் கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவோடைய எக்ஸ்டெண்ட். ஓகேவா, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் இல்லையா, அவங்களோட இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர். அதை பற்றி தான் ஆர்டிகல் 73 சொல்லும். ஆர்டிகல் 162 அப்படின்னா ஸ்டேட் வந்து